வேங்கடவனை போற்றி. குரு வணக்கம். நாம் இன்று ஜாதக ஆய்வில் பார்க்க இருக்கும் ஒரு ஜாதகம் 1988ஆம் ஆண்டு பிறந்த ஒரு ஆண் ஜாதகர். 10/8/1988 புதன்கிழமை பிறந்திருக்கிறார். நேரம் 4 மணிக்கு பிறந்திருக்கிறார் மாலை. பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி. இவருடைய லக்னம் தனுசு, நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், ராசி கடகமாக இருக்கிறது. திதி பக்ஷம் என்று பார்த்தோம் என்றால் தேய்பிரையில் பிறந்து சதுர்த்தசி திதியில் பிறந்திருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த ஜாதகரின் ஜாதக கட்டத்தை பார்ப்போம். இங்கே லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கிரக வக்ர நிலையாக இருக்கிறார். சனி பகவான் வக்ரம் அடைந்து லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். தனுசு லக்னம். 2ஆம் இடம் சனி பகவானின் இடம், வீடு. அவர் லக்னத்திற்கு வந்துவிட்டார். தொழில் சார்ந்த எண்ணங்கள், வேலை சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்து 3ஆம் இடம் ராகு அமர்ந்திருக்கிறார். யாரின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்? சனி பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சரி, சனி பகவான் ராகு அமர்ந்திருக்கும் வீடு சரி. அவர் எந்த காலில் இருக்கிறார்? குருவின் காலில் தான் இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் 4ஆம் வீடு. 5இல் செவ்வாயின் வீட்டில் கிரகங்கள் இல்லை. செவ்வாய் தன் மனைக்கு 12இல் மறைந்து விட்டார். 6ஆம் இடம் லக்னாதிபதியே சென்று 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். அங்கே குரு பகவான் பகைவரின் வீட்டில், சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபமனையில். அடுத்து சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சரி, 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அங்கே சதுர்த்தசி திதி என்று பார்த்துவிட்டோம், நாம் தேய்பிரை என்று பார்த்துவிட்டோம். அங்கே வெளிச்சம் அவ்வளவாக இல்லை. ஒளி தத்துவமாக பார்த்தோம் என்றால் வெளிச்சம் இல்லை. அடுத்து 9ஆம் இடம் புதன் மற்றும் கேது அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடம் புதனின் மனை. அவர் தன் மனைக்கு 12இல். புதன் மறைந்தால் பிரச்சனை இல்லை. நாம் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று சொல்வோம். எனினும் புதனும் கேதுவும் என்ன பாகையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம். 11ஆம் இடம் மாந்தி அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம் அது செவ்வாய் மனையாக வருகிறது. சரி, இப்பொழுது நாம் கல்வி நிலை அல்லது வேலை நிலை இவற்றை பார்ப்போம். சரி, வேலை நிலை பார்க்க வேண்டும் என்றாலும் நம்மளுக்கு கல்வி என்னவென்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவர் இருப்பது நாம் பார்த்துவிட்டோம் 1988 என்று. அவர் பிறந்த நாட்களில் அவருக்கு குரு திசை நடந்திருக்கிறது. 2 வருடம் 5 மாதம் 19 நாள். குரு திசைக்கு பின் வரும் திசை, அடுத்து அவருக்கு சனி திசை வந்திருக்க வேண்டும். பின் புதன் திசை வந்திருக்கிறது. புதன் பாவக மாறுதலில் 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் கட்டத்தில் இருந்தாலும் பாவக மாறுதலில் அவர் 8ஆம் இடத்திலிருந்து ஆட்சி நடத்தியிருக்கிறார். 12ஆம் தன்மனைக்கு 12ஆம் மனையில் அவர் மறைந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாவக மாறுதலில் அவர் 8ஆம் இடத்தில் அமரும் பொழுது 8ஆம் இடத்தில் இருந்து தசை நடத்துவதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது குருதசா 2 வருடம்தான். அப்பொழுது இவர் படித்திருக்க மாட்டார். அடிப்படை கல்வி என்று பார்க்கும் பொழுது 2ஆம் பாவகம் சனி பகவான் மனைக்கு வந்துவிட்டார், லக்னத்திற்கே வந்துவிட்டார். 4ஆம் இடம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அங்கு ஏதோ தடை இருக்க வேண்டும். அடுத்து
9ஆம் மனையில் கேது அமர்ந்திருக்கிறார், புதன் அமர்ந்திருக்கிறார். பாவக மாறுதலில் 8ஆம் இடத்தில் புதன் சென்று விடுவார். அப்பொழுது இவருக்கு படிக்கும் காலங்களில் சனி வக்ரம் அடைந்து தசா நடந்திருக்கிறது. அப்பொழுது அவர் என்ன படித்திருக்க முடியும்? படிப்பு தடையுடன் இருந்திருக்க வேண்டும். இவர் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்திருக்கிறார். பின்பு வந்த புதன் தசாவும் அவருக்கு 8ஆம் பாவக மாறுதலில் 8ஆம் இடத்தில் இருந்து தசா நடத்தியிருப்பார். கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார். புதன் கேதுவுடன் கிரகணமாகி இருக்கிறாரா என்று பார்த்தோம் என்றால் புதன் கேது சாரம்தான் வாங்கி இருக்கிறார். 1.57 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 டிகிரியில் புதன் இருக்கிறார். கேது இருப்பது 21 டிகிரியில். அப்படி என்றால் நமக்கு இங்கே தெரிந்துவிட்டது கேது பிடியில் புதன் இல்லை என்று. சரி, இருப்பினும் கேது அமர்ந்திருக்கிறார். படிப்பு குறைவாக இருக்கிறது. சரி, படிப்பு குறைவாக இருக்கிறது, படிக்கவில்லை என்று நம்மளுக்கு தெரிந்துவிட்டது. பின் இவர் வேலைக்கு சென்றிருந்தால் எது சார்ந்த வேலைகளில் சென்றிருப்பார்? சனியின் தசா நடந்திருக்கிறது. சரி, அடுத்தது யார் அதிக பலமாக இருக்கிறார்கள்? லக்னத்தில் சனி வக்ரமடைந்து குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அடுத்து குருவின் பார்வை யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம். குரு 6ஆம் மனை தன் வீட்டிற்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் மனையை 6, 7, 8, 9, 10 5ஆம் பார்வையாக பார்த்து, பின் 12ஆம் மனையை 7ஆம் இடமாக பார்த்து 7ஆம் பார்வையாக பார்த்து, பின் 2ஆம் மனையை லக்னத்துக்கு 2ஆம் மனையை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். எந்த கிரகங்களையாவது பார்க்கிறாரா? இல்லை. சரி, சந்திரன் எப்படி இருக்கிறார்? அவர் ஒளி இல்லாத சந்திரனாகத்தான் இருக்கிறார். சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார். அவர் பார்வை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒளி அவ்வளவாக இல்லை. சரி, அடுத்து சுபரான சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் மனைக்கு லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். அப்பொழுது சனி பகவானுக்கு சுக்கிரனின் பார்வை கிடைக்கிறது. அப்பொழுது சனி பகவான் பலமாக இருக்கிறார். ஸோ இப்பொழுது நம்மளுக்கு சனி பகவான் முதன்மை பலத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்துவிட்டது. அடுத்து செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்தது சந்திரன் எப்படி அமர்ந்திருக்கிறார்? ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மேலும் நாம் நவாம்ச கட்டத்தில் பார்த்தோம் என்றால் தன் மனையிலேயே சந்திரன் அமர்ந்து வர்க்கோத்தமம் பெற்று பலமாக இருக்கிறார். அப்படி என்றால் சந்திரன் பலமாக இருக்கிறார். எனினும் சனியின் அளவுக்கு பலமில்லை. வேறு எந்த கிரகங்களும் இவருக்கு பலமாக இல்லை. இவர் என்ன வேலை செய்திருக்கலாம்? சனி பகவான் சார்ந்த தொழில் செய்யலாம். சந்திரன் சார்ந்த தொழில்கள் வேலை செய்யலாம். அடுத்து செவ்வாய் சார்ந்த வேலை. அப்பொழுது இவர் என்ன வேலை செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் இவர் விவசாயம் செய்திருக்கிறார். கட்டடம் சார்ந்த வேலை செய்திருக்கிறார். விவசாயத்திற்கு நமக்கு பூமிக்கடியில் பூமி சார்ந்த, மேலும் சந்திரன் தொடர்புள்ள நீர் சார்ந்த என்று வரும்போது சனி பகவானும் சந்திரனும் நாம் பார்க்கும்போது விவசாயம். அடுத்து கட்டடம் சார்ந்த தொழில்கள் செவ்வாய் இணைந்திருப்பதால் செவ்வாய் அடுத்து குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஓரளவுக்கு பலமாக இருக்கிறார் என்று நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓரளவுக்கு அவர் கட்டிடம் சார்ந்த வேலையிலும் இருக்கிறார். சந்திரன், சனி, செவ்வாய் இவர்கள்தான் ஓரளவுக்கான
சனி பகவான் நன்றாக பலமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இன்னும் இவர்கள் பலமாக இருப்பதால் கட்டிடம் சார்ந்த வேலை, விவசாயம் போன்ற வேலையில் இவர் இருந்திருக்கிறார். சரி, தற்பொழுது நாம் அடுத்த படிநிலையாக இவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு குற்றம் அல்லவா? சனி பகவான் 7ஆம் இடத்தில் வக்ரமிடந்து பார்க்கும் பொழுது அங்கு அந்த பாவகம் கெடும். மேலும் அவர் களத்திர காரகனாகிய சுக்கிரனையே பார்க்கிறார். அப்பொழுது இன்னும் அது ஜாதகருக்கு நன்மையை விளைவிக்காது. மேலும் 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் நல்லது கிடையாது. மேலும் சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் அமரும் பொழுது அது காரகோ பாவனாஸ்தி ஆகிறது. அதுவும் நல்லது கிடையாது. சரி, வேறு என்ன குறை இருக்கிறது? 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 7ஆம் பாவகத்தில் அமர்ந்து தாரதோஷத்தையும் காண்பிக்கிறார். காரகோ பாவனாஸ்தி இருக்கிறது, இங்கே தாரதோஷத்தையும் காண்பிக்கிறார். இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது திருமணத்தில்? இவருக்கு முதல் திருமணம் நடந்து அது சரிவராமல், 2ஆம் திருமணம் நடந்து அதுவும் சரிவராமல் இவருக்கு போனது. இதுதான் இவருடைய நிலையாக இருக்கிறது. அடுத்து குழந்தை மற்றும் பூர்வ புண்ணியம் இவற்றை பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தன்மனைக்கு 12இல் மறைகிறார். அப்பொழுது குருவின் வீட்டில் இருக்கிறார். அது தொழில் சார்ந்தவற்றிற்கு நல்லது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இங்கே செவ்வாய் தன்மனைக்கு 12இல் மறைந்து விட்டார். இது நன்மை கிடையாது. வேறு ஏதேனும் சுபகிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்வையிடுகின்றனரா? இல்லை, யாரும் பார்வையிடவில்லை. ஸோ இதுவும் நன்மை கிடையாது. யாரேனும் அமர்ந்திருக்கிறார்களா? இல்லை. மனை 5ஆம் மனை காலியாக இருக்கிறது. சரி, அடுத்து மிகவும் கெடவில்லை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் 5ஆம் பாவகம். அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் 3ஆம் இடத்தை பாருங்கள். ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு அமர்ந்து சனி பகவான் வக்ரமடைந்த லக்னத்திலிருந்து தன் மனையை பார்க்கிறார். அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது வீரியஸ்தானமான 3ஆம் இடமும் அடிபட்டு விட்டது. இவருக்கு 2 திருமணம் நடந்தும் குழந்தைகள் இல்லை. இப்படி நாம் பாவகம் காரகம் இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு பலன் மிகவும் சுலபமாக தெரிய வரும். சாரம் வேண்டுமென்றால் நாம் பார்த்து கொள்ளலாம். ராகு கேதுகளுக்கு சாரம் மிகவும் முக்கியமாக பார்ப்பதுண்டு. வேறு கிரகங்கள் நாம் பலன் எடுக்க சிரமப்படும் பொழுது வேறு கிரகங்களுக்கும் சாரம் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.